பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நிச்சயமாய் நான் உனக்கு தயவு செய்வேன். அல்லேலூயா. உங்களுக்கு தயவு எதிலிருந்து உண்டாகும் தெரியுமா? ஆண்டவரின் நிமித்தம். அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் நீங்கள் அழுதது நிமித்தம், அவருடைய சமூகத்தில் நீங்கள் புலம்பினது நிமித்தம், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டது நிமித்தம், அவருடைய சமூகத்தில் அவருடைய சந்நிதியில் உங்களுடைய வழக்கை சாட்டிவிட்டது நிமித்தம், அவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய காரியங்களை எல்லாம் சொன்னதை நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்காக தயவு உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. இந்த யோனத்தானுடைய மகனாகிய மேல்போசேத்தினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தயவு உண்டாகிறது. என்ன தெரியுமா சொல்கிறது? நான் உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியிலே ஒரு ராஜகுமாரனை போல நீ இருப்ப. அல்லேலூயா. ஆமென். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு காலம் இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் உங்களை ராஜகுமாரனை போல நடத்துவதற்கு வல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஒரு ராஜகுமாரனை போல நடத்த வல்லவர். உங்க வாழ்க்கையை மாற்றி எழுத போகிறவர் அவர். உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர் அவர். அல்லேலூயா. உங்க சொந்தக்காரன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது மேட்டர் இல்ல, நீங்களே உங்களை குறித்து என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது மேட்டர் இல்ல. ஆண்டவர் உங்களை சொல்ற காரியம் தெரியுமா? அவர் உங்களை பந்தி இருக்க செய்கிறவர். அல்லேலூயா. சத்துருக்கள் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்த வல்லவர். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் தங்களுடைய வழக்கை கொண்டு போகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய காரியத்தை அவரிடத்தில் சாட்டுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறார்களோ, அவர்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. ஆமென். இது நடக்க போகுது. இது நடக்க போறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா துக்கம் இப்பவே மாறிடும். அல்லேலூயா. நீங்க புலம்ப வேண்டாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு நம்பணும். நீங்க ஒண்ணே ஒண்ணு நம்பணும். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஏசாயா 42:4. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதில்லை. நீங்க ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அவர் டயர்ட் ஆக மாட்டார். அல்லேலூயா. இலக்கரிப்பதில்லை என்ன அப்படின்னா, அவர் பலவீனப்பட மாட்டார். அவர் இலக்கரிப்பதில்லை, அவர் பதறுவதில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வேதத்தில சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க நம்பணும். அல்லேலூயா. எல்லா தீவுகளில் உள்ள எல்லா மக்களும் அவருடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்புகிறாங்க. என்ன ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது? ஜனங்கள் தொலைதூர இடங்களில் இருந்து அவருடைய போதனைகளை நம்புவார்கள். அல்லேலூயா. இந்த போதனையை நீங்க நம்பணும். இந்த போதனையை நீங்க உள்ளுக்குள்ள ஆழமா பதிச்சுக்கணும். என்ன பதிச்சுக்கணும்? அவர் இலக்கரிப்பதில்லை, அவர் பதறுவது இல்லை. அல்லேலூயா. நிச்சயமா அவர் என்னுடைய நியாயத்தை நிலைநாட்டுவார். நிச்சயமா என் காரியத்தை அவர் சரி செய்வார். நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில அவர் ரீபில்ட் பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவார்.